Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் கிளாஸ் 12ஓட சாப்டர் 9ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின் அப்படின்றது நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சம்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை கான்செப்டை பேஸ் பண்ணியோ தான் யூஸ்வலாக கேட்பாங்க. சம்டைம் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து அதில் மாற்றி கேட்டிருப்பாங்க. இப்போ ஒன் சச் ப்ராப்ளம் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த சம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் சம். ஸோ நீங்கள் இதில் வந்து என்ன கான்செப்டை யூஸ் பண்ண போறீங்களோ அது வந்து ஆல்ரெடி நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் யூஸ் பண்ண கான்செப்ட் தான். நீங்கள் அது தரவாக இருந்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அது எந்த டெக்ஸ்ட் புக் சம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன எக்ஸாம்பிள் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் sin 2x இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் மாற்ற போகிறோம். ஸோ இன்டகிரல் 0 to π/4 நமக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூமரேட்டரில் இருக்க டேர்ம் sin x plus cos x as it is எழுதியாச்சு. ஹோல் டிவைடட் பை 9 plus 16. sin 2x ஓட ஃபார்முலா வந்து 2 sin x cos x. அண்ட் டெக்ஸ்ட் புக்கில் நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் சம்மில் வந்து நியூமரேட்டரில் நமக்கு வந்து sin x plus cos x இருக்கும்போது அண்ட் டினாமினேட்டரில் sin 2xஓ இல்லை 2 sin x cos xஓ இருந்தால் ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் இன்டகிரேஷன் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் வந்து அது எந்த சம்முன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ அந்த சப்ஸ்டிடியூஷனை இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ நியூமரேட்டர் இருக்க sin x plus cos x as it is எடுத்துக்கிட்டு டினாமினேட்டரில் நம்ம வந்து 9 plus 16 இருக்கு இல்லையா? இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 sin x cos x நம்ம 1 minus sin x minus cos x whole square அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்றத நான் அந்த சம்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது இதை வந்து நம்ம டீன்னு எடுத்தோம்னா நியூமரேட்டரில் இருக்கிறது டிடின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம சம்ம பார்க்கும்போதே அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் இப்படி ப்ரீ பிளான்ட் ஸ்டெப்பை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இது பிளைண்டாக எதுவும் மெமரைஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் ஒரு ஸ்டெப்பில் பண்ண போகிறத நம்ம முன்னாடி ஸ்டெப்லேயே வந்து இதை மாதிரி சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், டி ஈக்குவல் டு sin x, டிஓ யூஓ ஏதோ ஒரு வேரியபிளை நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுப்போம். ஸோ sin x மைனஸ் cos x. இப்போ இதோட டிஃபரன்சியேஷன் டிடி வந்து cos x மைனஸ் cos x வந்து மைனஸ் sin x இல்லையா? ப்ளஸ் ஆகிடும். அண்ட் இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம sin x plus cos x dx அப்படியே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேர்ம் எல்லாத்தையும் நான் வந்து டீல மாற்ற போகிறேன். அதாவது இன்டகிரல் டிடி பை 9 plus 16 1 minus t ஸ்கொயர். எப்பவுமே சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தா நம்ம லிமிட் சேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸோட லிமிட், டீயோட லிமிட். எக்ஸோட லிமிட் வந்து 0லேருந்து π/4 வரைக்கும் இருக்கு. இப்போ நான் வந்து 0 அப்படின்றத இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். sin 0 மைனஸ் cos 0 இங்கே நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. sin 0 மைனஸ் cos 0. ஸோ ஃபர்ஸ்ட் sin 0 அப்புறம் cos 0. sin 0 வந்து 0, cos 0 வந்து 1. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து -1 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ 0க்கு பதில் நான் -1 தான் இங்கே போடணும். ஏன்னா 0ன்றது எக்ஸோட லிமிட், அது டீயா மாற்றியாச்சு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல π/4 அப்படின்றத போட்டால் sin π/4 மைனஸ் cos π/4. sin π/4 வந்து 1/√2, cos π/4ம் 1/√2. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 அப்படின்னு வரும். ஸோ 0ன்றது அப்பர் லிமிட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வல் மெத்தடில் இன்டகிரேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -1 to 0 இங்கே இருக்கா? டிடி போட்டாச்சா? இப்போ இது வந்து 9 plus 16 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16 minus 16 t ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து 25 ஆகிடும். இப்போ பாருங்க, இன்டகிரல் -1 to 0 dt by 25 minus 16t ஸ்கொயர். இப்போ நம்ம இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதணும். இன்டகிரல் -1 to 0 dt by 25 வந்து 5 ஸ்கொயர், 16t ஸ்கொயர் வந்து 4t ஹோல் ஸ்கொயர்னு மாற்றியாச்சு. இது ஏன் மாற்றி இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டகிரல் dx by a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து 1/2a log of
a plus x by a minus x மாடுலஸ் போட்டுட்டு plus c இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏக்கு பதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 5 ஆக்சுவலாக a ஸ்கொயர் 5 ஸ்கொயர், அப்போ a வந்து 5, இங்கே இருக்கிற 4t வந்து x. ஸோ இங்கே ரெஃபரன்ஸ்க்காக நான் சின்னதாக எழுதிடுறேன். a வந்து 5 அண்ட் x வந்து 4t. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, 1/2a, ஏக்கு பதில் 5 போட்டாச்சா, log of a plus x அப்படின்னா 5 plus 4t, a minus x அப்படின்னும் போது 5 minus 4t. ஸோ நம்ம மாடுலஸ் போடணும், பிளஸ் சி போட மாட்டோம், ஏன்னா நமக்கு லிமிட் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், டீயோட கோஎஃபிஷியன்ட் 4 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸுக்கு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அந்த நம்பரை நம்ம வெளியே வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 1/4 அப்படின்னு சொல்லி இங்கே ஃப்ரண்ட்ல வரும். ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம இந்த நம்பர்லாம் விட்டுட்டு இந்த டேர்முக்கு மட்டும் லிமிட் போட்டாவே போதும். யூஸ்வலாக நம்ம மொத்தமாக லிமிட் போடுவோம், பட் நம்பர் இருந்ததுன்னா காமனாக வெளியே எடுத்துரும். ஸோ -1 to 0ன்றதை நம்ம இங்கே லிமிட் போட்டாச்சு. வெளியே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 4 to 8, 8, 5, 40, 1/40 வந்துருமா. இப்போ நம்ம அப்பர் லிமிட் 0வை சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ லாக் ஆஃப் எங்கெல்லாம் t இருக்கோ அங்கே அப்பர் லிமிட் 0 அப்படின்றத போட போகிறோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு 5 plus 0/5 minus 0 அப்படின்னு வருமா. இது நம்பர் ஆயிடுச்சு, அதனால மாடுலஸ் தேவையில்லை. மைனஸ் லாக் ஆஃப், இப்போ மறுபடியும் -1 போடணும். ஸோ இப்போ 5 plus 4 into -1 5 minus 4ன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம -1 போடும்போது -4. ஸோ 5 minus 4/5, இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, அப்போ -1 போட +4 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/40 log, தனி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது 5 plus 0, 5 minus 0 ரெண்டுமே 5 ஆகிடும். ஸோ 5/5 which is 1, log 1 is 0 அடுத்த ஸ்டெப்பில். இது வந்து 1/9 அப்படின்னு வந்துருச்சா. ஸோ log இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா log 1 is 0. ஸோ 1/40 0 minus log 1/9. நம்ம பவர் ரூல் யூஸ் பண்ணோம்னா இந்த நெகட்டிவ் வந்து இதுக்கு பவர் -1 அப்படின்னு வரும். ஸோ 1/40 log 1/9 ஹோல் பவர் -1 அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ் பவர் -1னா அதை ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அப்போ 1/9 ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆகும், 9 வந்துடும். ஸோ 1/40 log 9. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி இதை வந்து 3 ஸ்கொயர்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 1/40 log 3 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், இந்த பவர் ரூல் யூஸ் பண்ணி இந்த 2 வந்து இங்கே ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ 2/40 log 3. இதை கேன்சல் பண்ணால் 1/20 log 3 அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து ட்ரிக்கியாக நம்ம நடுவில் ஒரு ஸ்டெப்பு யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சம் இருக்குது. ஸோ அப்போ அதே கான்செப்டை பேஸ் பண்ணி நமக்கு அவுட் சைட் சம் கேட்கறதுக்கு சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சம்மை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த சம்மில் இல்லை, வேறு எந்த சம்லையும் நியூமரேட்டரில் sin x plus cos x நீங்கள் பார்த்துட்டு டினாமினேட்டரில் sin 2x இல்லை 2 sin x cos x இருந்ததுன்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் தான் வரும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கோட எக்ஸாம்பிள் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து நீங்கள் அந்த சம்மை படிச்சிருக்கீங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.